நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து கேரளா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எல்லா ரசிகர்களும் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்தில் வந்து பிரேமலோன்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து February 9 வந்த படம். இப்போ இந்த படத்தை நான் இப்போ தான் பார்த்தேன். அதனால் இந்த படத்தில் அப்படி என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு நச்சுன்னு ஒரு ஃபுல் ரிவ்யூடாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த பிரேமலு படம் பார்க்குறதுக்கு காரணம் வந்து மலையாள சினிமாவில் வந்து 2-3 படங்கள் வந்து நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அது தியேட்டர் வைஸ் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ப்ராஃபிட்டாக வந்து. இந்த படம் இப்போ இந்த பிரேமலு படத்தை பார்க்கணும் அப்படின்னா அது 2024 இருந்துச்சு. இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காமெடி, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி ரெண்டுமே மிக்சடான ஸ்டோரி தான். இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து கிரேஸ் கிபி அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட்ரேஞ்ச் மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து தன்னுடைய படிப்புக்கு அப்புறம் வந்து, அதாவது தன்னுடைய காலேஜ் லைஃபுக்கு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போகணும், அதுக்காக வந்து விசா அப்ளை பண்ணுறதுக்காக ஹைதராபாத்தில் போய் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் ஏற்பட்டதால் உங்கள் 2 பேருக்கும் மத்தியில் பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே காதல் மலருது. காதல் மலர்ந்ததை வந்து 2 பேருக்கும் வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு நகைச்சுவை கலந்த காதல் கதையாக வந்து சூப்பராக சொல்லிடுறாங்க. இதில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் மிடில் கிளாஸ் பசங்க காலேஜ் லைஃப்பில் வந்து அவருடைய லைஃப் ஸ்டோரி அங்கேருந்து ஆரம்பித்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி, லவ் செட்டாச்சாலியா இந்த ஸ்டோரி, எனிமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலவையான ஸ்டோரி பேஸ் வச்சு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே வச்சு இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்தாலுமே அவர் ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ண டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இதில் கிரேஸ் ஏடி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளேயும் கிரண் ஜோஷி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே 2 பேரும் சேர்ந்து அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு. அமல் சாபு இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளேயும் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வேலை பார்க்குற கடைக்குள்ளேயும் தான் மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்டோர் ஷூட்டிங் தான் அவ்வளோவா இருக்கும். அதனால் அவுட்டோர் ஷூட்டிங் அவ்வளோவா இருக்காது. ஒரு சில பாடல் காட்சிகளுக்கு மட்டும் அவுட்டோர் ஷூட்டிங், அவங்க 2 பேர் பிக்னிக் போகிறதும் சரி, அவங்க 2 பேரும் எல்லாருமே வந்து ஃபேமிலி டூராக போகிற செய்யும் அந்த ஒரு 2-3 பாடல்கள் மட்டும்தான் ஒளிப்பதிவு வந்து விறுவிறுப்பாக காட்டுற மாதிரி ஆடுவாங்க. பைதபே வந்து இந்த படம் வந்து மலையாள சினிமாவில் வந்து ஒரு கமர்ஷியல் காமெடி ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒளிப்பதிவும் வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காரு. இசை பேசிக் மலையாள படத்தில் மியூசிக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் ஆடியன்ஸு பிரேமத்துக்கு அப்புறம் வந்து மலையாள மூவியை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. நானுமே இன்க்ளூடிங் பார்ப்பேன். கடைசியாக பார்த்த படம் ரஞ்சித் சினிமா, அது பார்த்தேன், மலையாளத்தில் வந்த படம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த படம் பார்த்தேன், பிரேமலு. இந்த படமே வந்து நிறைய பேர் மீம்ஸ் போட்டு ஹைப் ஏற்றுனதுனால இந்த படத்தை பார்த்தேன். பைதபே வந்து இந்த படத்தை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இந்த படம் நம்ம நாலேஜுக்கே தெரியாமல் போயிருக்கும். இசை பேக்ரவுண்ட் இசை விஷ்ணு விஜய் அவருடைய இசை வந்து பாடல் காட்சிக்கும் சரி, ஒரு ட்ரிப்பு போகிற பாடல்கள் காட்சிகள், பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஒரு லவ் சீன் வந்து லவ் சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் கடைசி கிளைமேக்ஸில் காரில் ரொம்ப ஒரு ஸ்டேஷிங் வச்சுருப்பாங்க. அதுக்கு வர பின்னாடி வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து சூப்பராக வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நடிகர், அது சின்ன பையனாக நடித்த பையன் கெம்பூர், அப்புறம் மேத்யூ தாமஸ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேமியோவில் தான் கொடுத்துருப்பாரு. மேத்யூ தாமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தில் விஜய்க்கு மகனாக நடிச்சவர் தான் மேத்யூ தாமஸ். அவர் கேரளாவில் ஒரு வரும் நடிகன், அதாவது ஒரு வளர்ந்தோரும் நடிகனே சொல்லலாம். அந்த மாதிரி அவர் இந்த படத்தில் ஒரு 2-3 கேமியோ ரோல் தான் கொடுத்துருப்பாரு. அவருடைய படம் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தது வந்து நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் மலையாளத்தில். அந்த படம் பேர் கூட யாவும் முன்னாடி சடார்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்துக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட் மூவி தான். நோ செக்ஸுவல் கண்டென்ட், நோ அடல்ட் கண்டென்ட். அதனால் ஃபேமிலி ஓரியன்டாக எல்லா பேருமே பார்க்கலாம் இந்த படத்தை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூ கண்டென்ட். மொத்தம் அந்த படம் ஓவராலாக பார்க்கும்பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நகைச்சுவை கலந்த காதல் கவிதை. அதாவது ஒரு யூஏக்கு போக வேண்டிய பையன் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து யதார்த்தமாக ஒரு பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்காக என்னென்னலாம் மெனக்கெடுப்படுறதா அப்படின்றது ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு சிங்கிள் பையன் வந்து எந்தெந்தெல்லாம் வந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவான் அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வந்து ராபா வந்து கொடுத்துருக்காரு பிரேமலு படத்தில் நம்ம டேரக்டர். அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ராஜ்யரஞ்சோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன் இந்த படத்துக்கு. நான் இந்த படத்தை இவ்வளோ லேட்டாக பார்த்ததுக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா இது மலையாள மூவி, மலையாள லாங்குவேஜ் கிட்டத்தட்ட இந்த படத்தோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. இந்த படத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். மலையாள சினிமா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்க்ரீன் ப்ளே போனாலுமே இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொன்னாலுமே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகாது. செகண்ட் ஹாஃப் தான் கதையை மீறி கதையை வச்சுருக்காரு டேரக்டர்.
அந்த மீதி கதையை வந்து நம்ம பொறுமையாக பார்க்கணும். கடைசி சீன்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் முடிச்சிருக்காரு படத்தை. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து, இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து அதிகமாக பேசப்பட்ட படம் பிரேமலு. இந்த படத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்தாங்கன்றதை மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கே அருண். பாய் விவாஸ்.